Hello. Hello, my name is Sergio. நான் புதுசாக பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் பாட்காஸ்ட் சேனல் பேர் என்ன கேட்டால் கேடு. இந்த சேனல் மூலமாக நான் என்னோட தாட்ஸ், இன்ஃபர்மேஷன், நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை சொல்லி நான் எனக்கே என்னோட மன நிம்மதியை கொடுத்துக்கிறேன். அதுக்கு வேண்டி தான் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் உங்களுக்காக நான் என்ன தருவேன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ், எனக்கு தெரிஞ்சது, நீங்கள் கேட்குற விஷயத்த நான் கற்றுக்கிட்டு சொல்லுவேன். நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள், பேசணும்னு பேசுறது எல்லாத்தையும் நான் இந்த சேனலில் பேசுவேன். இதுதான் என்னோட முதல் பாட்காஸ்ட். அதனால் என்ன பேசலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிச்சிருந்தேன். இது ஒரு சின்ன பாட்காஸ்டாக இருக்கலாம், பெரிய பாட்காஸ்டாகவும் இருக்கலாம். எனக்கு தோன்ற விஷயங்கள்லாம் நான் பேசுகிறேன். அதனால் எனக்கு எவ்வளோ தோணுதோ அந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். என்ன பேசலாம் எல்லாம் இப்போ எனக்கு இப்போ பேசலாம்னு தோன்ற அந்த விஷயம் என்னன்னா, ஃபுட்டு தான் எனக்கு இப்போது மைண்ட் வந்துச்சுன்னா, பசிக்குது. அதனால் ஃபுட்டு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஃபுட்டு பிடிக்காதவங்கன்னு யாருமே எந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் என் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். ஒரு பையன், அவனுக்கு சாப்பிடவே மாட்டான். அந்த பையன் டிஃபன் பாக்ஸு கொடுத்துடுவாங்க அவங்க வீட்டில். நல்லா தான் சாப்பாடு, நல்லா இல்லாமல் சாப்பிடாம இல்லை, அவங்க வீட்டில் சாப்பாடு சூப்பராக இருக்கும். அவன் டிஃபன் பாக்ஸில் அவங்க சாம்பார் கொடுத்துடுவாங்க, ரசம் ஒன்று கொடுத்துடுவாங்க, அருமையாக இருக்கும் ரசம். இந்த ரசம்லாம் நல்லா ஊற்றி சாப்பிடுவேன். நாங்கள் நல்லா எங்கள் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு அவன் டிஃபன் பாக்ஸ் ரசத்தை ஊற்றி ஃபினிஷ் பண்ணிடுவோம் கடைசியாக மீலை. அந்த பையன் சாப்பிடவே மாட்டான், ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டான். ஏதாவது லேஸ் டிப்ஸு கொடுத்தாலும் வேணாண்டா எனக்கு எல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். அப்போது ஒரு நாள் தீபாவளி டைமில் அவன் வீட்டுக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தான். நான் அப்போ போயிருந்தப்போ அவங்க வீட்டில் நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டோம். அவன் அப்போது வீட்டில் சாப்பிட்டான். அவன் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான். அவன் நல்லா சாப்பிட்டு கேட்டால் அதாவது அவன் சைல்ட்ஹுட் ட்ராமா என்னென்னா, அவன் வீட்டில் அவ்வளோ சாப்பாடு கொடுத்து அவனுக்கு போதுங்கிற அளவுக்கு வயிறு முட்டு நிறைய சாப்பாடு கொடுத்து அனுப்புவாங்களாமா. அவன் வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ அவங்க அம்மாலாம் ரொம்ப சாப்பாடுலாம் வளர்கிறப்பையும் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப விதவிதமாக கொடுத்து அவனுக்கு என்னாச்சுன்னா, சாப்பாட்டு மேலே இருக்கிற ஒரு இதே போயிடுச்சு. அவனுக்கு தோணுனா சாப்பிடுவான், இல்லைன்னு அது தோணுனா சாப்பிடுவாங்கிறது நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பசிச்சு நான் சாப்பிடுவேன், ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். எனக்கு தோணுங்கிற போது நான் சாப்பிடுவேன். ஆனால் சாப்பிடாம எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நான் ஒதுக்க மாட்டேன். அப்படி ஒரு இதில் இருந்தேன். அதனால் அந்த பையன் அப்போ தான் நான் அந்த வீட்டில் அவங்க வீட்டில் சாப்பிட்டுருக்கும் சாப்பிட்டான். நல்லா தான் இருந்துச்சு ஃபுட்டு, எல்லாமே சூப்பர்.
அப்புறம் நான் வந்து அவன்கிட்ட கேட்டப்போ நான் சொல்லலாம், என்னடா நல்லா சாப்பிட்ட போல, வீட்டில் நல்லா சாப்பிடுவேன், ஏன் வெளியே இந்த ஸ்கூல்லலாம் சாப்பிட மாட்ற அப்படின்னு கேட்டா, இதுதான் அவன் ரீசனை சொன்னான். என் வீட்டுக்கு பயந்து தான் நான் சாப்பாடு, அதாவது வீட்டுக்கு பயந்து சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இது கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. அவன் சைல்ட்ஹுட் ட்ராமா அந்த மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி. சரிடா, இதை இது சாப்பிடு அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் சாப்பிடும் போது, சாப்பாடை பற்றி பேசும்போது, சாப்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பாடு வந்து எனக்கு பிடிச்சா சாப்பிடுவேன், தோணும் போது நான் சில டைம் சாப்பிட்றது உண்டு. அதாவது இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், இந்த மாதிரி இது வாங்குங்க, இந்த ஃபுட் ஆஃபரில் போகுது அப்படின்னு வரும். ஆஃபர் கூட விட்டுருவேன், ரீல்ஸ் பார்க்கும்போது தான் முக்கியமாக ஃபுட்டு ரீல்ஸாக வரும். அதை பார்க்கும்போது எல்லாம் பார்க்க அப்படியே அப்படியே டெம்டிங்காக இருக்கும். அதை பார்த்து அப்படியே கிடச்சிடாதா, சாப்பிட்ற மாட்டோமா, ஏற்கனவே சாப்பிட்டதாக தான் இருக்கும், ஆனால் அது திரும்ப பார்க்கும்போது நமக்கு ஒரு திரும்ப டெம்டேஷன் நடக்கும். அப்படி டெம்டேஷன் ஆகி சாப்பிட்டதெல்லாம் நான் நிறைய டைம் நான் அப்படிலாம் சாப்பிட்ருக்கேன். நைட்டு இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மணி எவ்வளோ, 12 இருக்கு. இந்த மாதிரி நான் 1 மணிக்கு ஆர்டர் போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது. வெளியே போகிறது, 1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது, இந்த மாதிரி டெம்டேஷன்லாம் இருக்கும். இது காமனாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஆனால் பார்த்தா பசிக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படிதான். எனக்கு ஒரு ஃபுட்டை பார்த்தா, அது எனக்கு பிடிச்ச ஃபுட்டை பார்த்தா, எனக்கு இப்போ தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட 5 நிமிஷத்தில் திருப்பி அந்த எனக்கு பிடிச்ச ஃபுட்டை பார்த்தா எனக்கு திருப்பி பசி எடுக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் சர்ச் ரிசர்ச் எனக்கு மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு இதில் பார்த்தேன். அப்போது மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் பசி எடுக்கும். அதாவது மெட்டபாலிசம், எனக்கு இதுலேயே ஒரு டவுட் இருக்குது, மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்குமா இல்லை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும்? ஏன்னா எனக்கு இது படித்து ரொம்ப நாள் ஆச்சு, இது அவ்வளோவா மைண்டில் ஓடுறதில்ல. அது நமக்கு தான் நார்மல் மனுஷனுக்கு அந்த மாதிரி தானே அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தா வந்து பசிக்கிற ஒரு கூட்டம் நான். அப்படிங்கிறப்போ ஃபுட்டு எதெல்லாம் டெம்ப்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு சில லிஸ்ட்டுகள் இருக்குது என்கிட்ட. எனக்கு மெயினாக ஃபஸ்ட்டு தான் எனக்கு இந்த பரோட்டா பொரோட்டா இப்படி ஸ்லாங் வரும். பரோட்டா பார்க்கும்போது எனக்கு டெம்ட் ஆகும். அதாவது எல்லா பரோட்டாவும் பார்க்கும்போது டெம்ட் ஆகாது. இந்த மொறுன்னு ஃப்ளேக்கியாக ஒரு பரோட்டா அடித்து அதோட தூள்லாம் பக்கத்தில் இருக்கும், அந்த மொறுப்பு தன்மையோடு இருக்கும். அது பார்த்தா ஒரு குருமா பரோட்டா சாப்பிட்டா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எனக்கு ஆயிரும். எனக்கு எப்படின்னா, சாப்பிடுவேன், எனக்கு ஃபுட்டு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். அதனால் ஃபுட்டிங்கிற ஒரு இதெல்லாம் கூட கேட்டகரியில் வரலாம். எனக்கு அதை பற்றி ஐடியாக்கள் இல்லை. ஆனால் எனக்கு திகட்டாது, சாப்பிட்டது திரும்ப திரும்ப சாப்பிட்றோமே, போர் அடிக்க மாட்டேங்குது. அந்த ஃபுட்டு தான் நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட, போர் அடிக்காமல் சாப்பிட்ற ஃபுட்டுகள். அதில் பரோட்டா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது பிரியாணி வந்து நான் மெயினாக சாப்பிட்றது சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன். வேறு எதுவுமே நான் வந்து விரும்பி சாப்பிட்றது கிடையாது. சிக்கன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். மட்டன் கூட எனக்கு விருப்பமே இல்லை. மட்டன் இருந்து சிக்கன் ரெண்டுமே இருந்தால் நான் கண்ணை மூடி சிக்கன் எடுத்துடுவேன்.
மட்டன் பக்கம் போகவே மாட்டேன். பீஃபும் அதே மாதிரி தான். சிக்கன் இருக்குன்னா பீஃப் பக்கம் போக மாட்டேன். பீஃப் இருக்குது, சாம்பார்னா சாம்பார் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்காக நான் வந்து பீஃப் சாப்பிட மாட்டேங்கிறது கிடையாது. நானும் சாப்பிடுவேன் பீஃபு. எப்படின்னா ஒகேஷ்னலாக சாப்பிடுவேன். அதாவது எனக்கு இதுதான் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் சாப்பிடுவேன். அப்படிதான் எனக்கு சிக்கனில் அந்த ஒரு இது இருக்குது. எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் சிக்கனில் நான் சாப்பிட்றேன். எனக்கு சிக்கன்னாலே அந்த அது என்னன்னே தெரில ரொம்ப. ஆனால் நான் சிக்கன் வந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து டெய்லி சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்குது. அது வந்து எப்படின்னா அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் சிக்கன் வந்து எனக்கு எனக்கு சிக்கன் வந்து வெறும் பாயில் பண்ணி சாப்பிட்டாலும் சிக்கன் பிடிக்குது. அந்த ஒரு தன்மை எனக்கு என்னன்னு தெரில. சிக்கன் வந்து வெறும் உப்பு போட்டு பாயில் பண்ணி அந்த டயட் சிக்கனும்பாங்க. வெறும் டயட் இருக்கிறவங்க அது சாப்பிடுவாங்க. வெறும் உப்பு மட்டும் போடுவாங்க இதில். சில இதில் உப்பு கூட போட மாட்டாங்க. சும்மா வேக வச்சு வெறும் பச்சை தண்ணியில் வேக வச்சு ஒயிட் கலரில் இருக்கும் அது. அதை வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு அதுவும் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா சிக்கனோட ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதோட உமாமி ஃப்ளேவர் சிக்கனோடது. அந்த சிக்கனோட ப்ராத் இருக்குல்ல, அதுவும் வந்து சிக்கன் ப்ராத் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மேகி செய்யும் போதெல்லாம் சிக்கன் ப்ராத் யூஸ் பண்ணி சாப்பிட்டேன். அது எனக்கு என்னென்னா ஒரு சிக்கன் சாப்பிட்ற ஃபீலிங்கே வந்து தருது. அப்படி தான் எனக்கு அந்த சிக்கன் பிடிக்குது. சிக்கனும் நிறையா டைப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அதை க்ரில் பண்ணியும் டாஸ் பண்ணியும் இந்த மாதிரி எல்லாம் என்ன சிக்கனுங்கிறது எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்றேங்கிற ஒரு கேட்டகரியில் நானும் ஒரு ஆள். சிக்கனுக்கு ஃபேன் பாய் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்த ஃபுட் அடுத்த ஃபுட்டாக என்னென்னா கம்ஃபர்ட் ஃபுட். இது வந்து கம்ஃபர்ட் ஃபுட்டு. தோசையில் அதுவும் நார்மல் தோசையில் இந்த மொறுமொறுன்னு இருக்க தோசை பைத்தியம். நார்மலாக மொறுமொறுன்னு இருந்தால் தோசை போகிறதே லிமிட்டே தெரியாது, போயிட்டே இருக்கும் தோசை. அதுவும் இந்த தேங்காய் சட்னி ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில். இந்த கொத்தமல்லி சட்னின்னு ஒன்று அரைப்பாங்க. அதே மாதிரி கார தக்காளி சட்னின்னு ஒன்று அரைப்பாங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு அது சாப்பிட்டா அந்த 2 சட்னி ஊற்றி சாப்பிட்டா தோசை போகிற கணக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆள். இட்லி பக்கம் எனக்கு இட்லியோட ரொம்ப உடன்பாடு கிடையாது. இட்லி வந்து எப்படின்னா, எனக்கு இட்லி வந்து எப்போ சாப்பிடுவேன்னா, எனக்கு அந்த பருப்பு சாம்பார்னு ஒன்று இருக்குது. சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பார் எப்போ இருக்கோ அப்போ தான் எனக்கு அந்த இட்லி சாப்பிட தோணும். சும்மா சட்னி வச்சோ இட்லி வந்து எனக்கு சாப்பிட தோணாது. அந்த சாம்பார் இருக்கும் போது மட்டும்தான் இட்லி வந்து சாப்பிட தோணும். அதோட சாம்பார் நிறைய ஊற்றி இட்லியை நல்லா மூழ்க வச்சு சாப்பிட்டது பிடிக்கும். அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து நெஞ்சு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அது வேறு டிபார்ட்மெண்ட். இது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு. வேறு என்னென்னா மீல்ஸு. எனக்கு வந்து மீல்ஸில் வந்து ரொம்ப பெரிய மீல் ஃபேன். எனக்கு ரொம்ப மீல்ஸ் சாப்பிட்ற ஃபேன் கிடையாது. ஃபேனுங்கிற பாருங்க. சரி, கொஞ்சம் வளருது. ஓகே, மீல்ஸு சாப்பிட்ற ஃபேன் கிடையாதுன்னு. எனக்கு மீல்ஸ் வந்து ரொம்ப ரேர் சாப்பிட்றது. ரொம்ப ரொம்ப ரேர். மீல்ஸ்னால் இந்த கூட்டு பொரியல் இதெல்லாம் எனக்காக தோணும், இன்றைக்கி வந்து நம்ம மீல்ஸ் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு மைண்டு ஃபிக்ஸ் ஆச்சுன்னா மீல்ஸ் சாப்பிடும். அப்படி ஃபிக்ஸ் ஆகும்போது மீல்ஸ் எனக்கு பிடிச்சிரும். அது கொஞ்சம் இது கொஞ்சம்னு சொல்லிட்டு நிறைய ஏற்றும். அது என்னென்னா பாடியே சொல்லுது போல், இந்த விட்டமின்ஸோ ஃபைபரு இதெல்லாம் கம்மியாக இருக்குது, இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு பாடி வந்து அதுவே வந்து சொல்லுது தன்னைத்தானே, இன்றைக்கி சாப்பிடு உனக்கு இதுதான் நல்லது அப்படின்னு மைண்டு செட் ஆகிடுது. அது ஒன்று. மீல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மீல்ஸ்லேயே இன்னொரு நான்வெஜ் மீல்ஸு, அது சொல்ல போனால் அது சூப்பராக இருக்கும். நான்வெஜ் மீல்ஸு. நான்வெஜ்லேயும் எனக்கு
நான் எப்படின்னா இந்த சத பீஸை சாப்பிட்ற ஆள். எனக்கு இந்த லிவர் பிடிக்காது, குடல் பிடிக்காது, தலைக்கறி பிடிக்காது, சவுரொட்டி பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்த மற்ற ஆர்கன்ஸ் எதுவுமே நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படிங்கிற ஒரு ஆள் நான். எனக்கு இந்த சதை பீஸ், செஸ்ட் பீஸோ லெக் பீஸோ, சதையை சாப்பிட்றது. இந்த கழுத்து சாப்பிட மாட்டேன். கழுத்து கழுத்து பீஸ் சாப்பிடுவாங்க சில பேர், அது பிடிக்காது. சிக்கன் ஃபீட் சாப்பிட்ற ஆளுங்க. நான் ஃபீட் நல்லதுன்னு சொல்லுவாங்க, நான் அது ட்ரை பண்ணதே இல்லை. நிறைய இந்த கொரியன் வீடியோஸில் பார்த்துக்கேன், ஃபீட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, அப்படியே ரப்பர் மாதிரி வரும். அது எனக்கு சாப்பிட்டதும் இல்லை, பிடிக்க சாப்பிட தோணாது. பீஸு எனக்கு வந்து பீஸு அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். ஒரு போன்லெஸ் பீஸாக ஒரு 4 பீஸ் கொடுத்தா ஒரு ஃபுட்டை முடிச்சிடுறேன். ஒரு மீல்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு சாப்பிட்றது. அடுத்த ஃபுட்டு நம்ம அப்படியே, இது வந்து நார்மலாக. அடுத்து வந்து அப்படியே இட்டாலியன் சைடு போகலாம். இட்டாலியன் சைடில் இந்த 2 ஃபுட் இருக்குது. 2 ஃபுட்டு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பீட்சா. பீட்சாலேயும் உங்களுக்கு இந்த நார்மல் பீட்சா எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க? நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இதுலேயே இந்த மார்கரிட்டா பீட்சாவில் ஓவர்லோட் சீஸ் போட்டு யாராவது சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது ஒரு நாள் நாங்கள் செஞ்சோம், நானும் என் ஃப்ரெண்டும் செஞ்சோம். வீட்டில் வந்து இந்த மாதிரி பீட்சா ரோலாக வாங்கி, வெறும் அதில் இருக்கிற மேலே இருக்கிற பீட்சா சாஸும் போட்டுட்டு, மேலே வந்து ஃபுல்லாக மொசரல்லா சீஸு, மார்கரிட்டா இதெல்லாம் போட்டு நல்லா ஓவர்லோட் பண்ணி எடுத்து நல்லா பேக் பண்ணி சாப்பிட்டோம். அப்படியே இழுக்கும் போது புல், அந்த சீஸோட புல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நான் அது நிறைய டாமினோஸும் சரி, பீட்சா ஹட்டும் சரி, மார்கரிட்டாங்கிற பேரில் சின்னதாக அந்த ஒரு லேயர் மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து ரொம்ப, அது நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு அது ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. எனக்கு வந்து சீஸ் ஓவர்லோடாக இருக்கணும், அதுதான் எனக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒரு இது. அடுத்த செகண்ட் இட்டாலியன் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ராவியோலி. ராவியோலிங்கிற ஃபுட்டை வந்து எத்தனை பேருக்கு தெரிலன்னு தெரில, தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி, எனக்கு உங்களுக்கு தெரியுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ராவியோலியும் அந்த மாதிரி தான். அதுவும் நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாஸ்தாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். அதில் இந்த ஒரிகானோலாம் போட்டு தருவாங்க. அதே மாதிரி சிக்கன் ராவியோலி இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் சீஸ் இருக்கும், இந்த பார்மேசான் சீஸ் போடுவாங்க, சூப்பராக இருக்கும். வேறு என்ன? அடுத்து இந்த இட்டாலியன் ஃபுட்டில் எனக்கு இது வந்து ஸ்பெகட்டிலாம் நான் சாப்பிட்டதில்ல. அது அது என்ன, அது ஏன்னா மீட் பால் வந்து ரொம்ப சூவினஸாக இருக்கும், கொஞ்சம் ராவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் நான் அது ட்ரை பண்ணதில்லை. ஸ்பெகட்டி கூட உடன்பாடு இல்லை. வேறு அப்படியே சைனீஸ் ஃபுட்டுக்கு வந்தோன்னா, எனக்கு ஃப்ரைட் ரைஸு வந்து எப்படின்னா, இது மட்டும் எனக்கு ஃப்ரைட் ரைஸில் இந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு சில சில ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தருவாங்க. சில கடையில் சாப்பிட்டோன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும், இன்னொரு இடத்துல ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த இந்த புளிப்புத்தன்மையோட ஒரு இது வரும், அதாவது அஜினோமோட்டோ போட்டிருப்பாங்க. அந்த அஜினோமோட்டோ டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அஜினோமோட்டோ டேஸ்ட்டு அது வந்து சோடியம் தான், ஃபுல்லாக உப்பு டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுதான் முக்கால்வாசி ஃப்ரைட் ரைஸுக்கான டேஸ்ட்டு ஏற்றுறதே எம்எஸ்டி தான். சைனாலலாம் எம்எஸ்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா குக்கேன் ஆஃப் குக்கிங் சொல்லுவாங்க எம்எஸ்டியை. அப்படியே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எம்எஸ்டிங்கிறது வேறு எதுவும் இல்லை, அஜினோமோட்டோ தான் எம்எஸ்டி. அந்த எம்எஸ்டி போட்டு பண்ணுற ஃப்ரைட் ரைஸ்லேயும் பாஸ்மதி ரைஸ் போட்டு கொஞ்சம் மைல்டாக பண்ணுவாங்க. காரம் நம்ம ஊரில் ஏற்றிடுவாங்க, நல்லா பெப்பரு இதெல்லாம் மிளகாத்தூள்லாம் போட்டு காரம் ஏற்றிடுவாங்க. அது என்ன ஆகும்னா, அதுவும் ஒரு டேஸ்ட் தான், ஆனால் என்னென்னா ஃப்ரைட் ரைஸோட ஆத்தென்டிசிட்டி அதில் இருக்காது. ஃப்ரைட் ரைஸ் எப்படின்னா வெறும்
ஃப்ரை அண்ட் ரைஸ், அதுதான் ஃப்ரைட் ரைஸ், சைனாவில் அதான் சொல்கிறது. வெறும் ஆயில் ஊற்றிப்பாங்க, முட்டை உடச்சி ஊற்றி அதை நல்லா ஸ்டர் பண்ணி அதில் இந்த ஸ்கேலப் சொல்லுவாங்க. ஸ்கேலப்புங்கிறது ஆனியனோட. அதே மாதிரி ஆனியனுக்கு மேலே இருக்கிற அந்த கொசுறு இருக்குல்ல, தலை, அந்த பச்சை கலர் இருக்கும், அதை ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த இதை வந்து போடுவாங்க. போட்டு அது ஸ்ப்ரிங் ஆனியன் கடைசியில் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ரைஸை போட்டு நல்லா பாண்டிங் பண்ணுவாங்க. பாண்டிங்னா நம்ம இதில் வந்து டாஸ் பண்ணுவாங்களா, அவங்க வந்து பாண்டிங் பண்ணுவாங்க, நல்லா அடித்து தட்டி அந்த மாதிரி பாண்டிங் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னா அப்படியே சூப்பராக இருக்கும். வேறு எதுவும் போட மாட்டாங்க, வெறும் எம்எஸ்டி மட்டும் ஆட் பண்ணி, வேறு எதுவுமே இருக்காது. அது ஒரு டேஸ்ட்டு. நான் வீட்டில் சும்மா இருக்கும் போது எனக்கு எதாவது பசிச்சா அந்த மாதிரி இதுவும் ட்ரை பண்ணுவேன் நான். அதுவும் நல்லாயிருக்கும். வேறு நூடுல்ஸு மேலே உடன்பாடு எனக்கு, அதாவது நிறைய நான் ஃப்ரீயாக இருக்கும் போது சாப்பிட்ட ஃபுட்டில் நிறையா டைம் நான் சாப்பிட்டது நூடுல்ஸ் தான். நூடுல்ஸு நானே பண்ணி சாப்பிடுவேன். அதுவும் நூடுல்ஸ் மீன்ஸ் நான் இந்த மேகி செஞ்சு சாப்பிட மாட்டேன். மேகியும் இதெல்லாம் செஞ்சு நூடுல்ஸ்னால் நூடுல்ஸாகவே செஞ்சு சாப்பிடுவேன் நான். நூடுல்ஸை பாயில் பண்ணி கேப்சிகம், கேரட்டு, கேபேஜ் இதெல்லாம் ஸ்டிராக கட் பண்ணி அப்படி சோயா சாஸ்லாம், டொமேட்டோ சாஸ்லாம் ஊற்றி அந்த நூடுல்ஸ் சாப்பிடுவேன். அக்கா நூடுல்ஸ் சொல்லுவாங்க அது பேர். அந்த நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுவேன். அது நல்லாயிருக்கும் நமக்கு. எனக்கு அது ஒன்று பிடிக்கும். அதுலேயே இந்த மசாலா போட்டு செய்கிற நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் செய்வேன், எனக்கு அது பிடிக்கும் அந்த நூடுல்ஸ். பின்ன சூப்பி நூடுல்ஸு, இந்த மேகி பேக்கெட்டு நிறைய தண்ணி ஊற்றி சூப்பு, அந்த மசாலா பொடி, எக்ஸ்ட்ரா மசாலா, இந்த மேஜிக் மசாலா வாங்கி போட்டு அது ஒன்று சூப் பண்ணி குடிக்க பிடிக்கும். அந்த இது வேறு என்னன்னா, எனக்கு நான் பேசணும்னு நினச்ச இது மெயினாக இந்த பிரியாணி பற்றி பேசணும். எனக்கு இந்த பிரியாணி டைப்ஸ் நிறையா இருக்குனால அது பேசணுங்கிற ஒரு ஆசை. என்னென்னா, பிரியாணிலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர், அதாவது எங்கள் ஊர் வந்து கோயம்புத்தூர், நான் இருக்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர். இங்கே வந்து முக்கால்வாசி இடத்துல ஜீரக சம்பா ரைஸ் கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கும் ஜீரக சம்பா சாப்பிட்ருப்பீங்க, பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்ருங்க. என்ன கேட்டால் பாஸ்மதியை விட ஜீரக சம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால். பாஸ்மதி கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஜீரக சம்பாவை விட பாஸ்மதி விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து ஜீரக சம்பா அளவுக்கு வராது. ஜீரக சம்பாவோட தனி டேஸ்ட், ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து மயக்கும் அப்படியே. பிரியாணிலாம் போட்டு இந்த பிரியாணி விடுங்க, அந்த கீ ரைஸில் ஜீரக சம்பா போட்டு செய்வாங்க. இந்த கீயோட வாசனையும் ரைஸோட ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு இழுக்கும் பாருங்க. 2-3 பிளேட் போனாலும் நமக்கு இதாக தகட்டாது. அந்த மாதிரி ஒரு இது. பேக் டு பிரியாணி. ஜீரக சம்பா பிரியாணியில் எப்படின்னா, பீஸ் வந்து சிக்கன் பீஸ் இருக்குல்ல, அது வந்து பிரியாணியோட சேர்ந்து வரும் அந்த பீஸு. அது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். அந்த பிரியாணி ரைஸும் பீஸும் கலந்துருக்குமா, எனக்கு அந்த இதெல்லாம் சாப்பிட பிடிக்கும். நான் பாஸ்மதியில் தனித்தனியாக இருக்கும். அது கொஞ்சம் பீஸ் வந்து நான் முக்கால்வாசி சாப்பிட்ட டைமில் எனக்கு பீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் கிடச்சிது. நல்ல இடத்துல பிரியாணி சாப்பிட்லையோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. வேறு பார்த்தீங்கன்னா, வேறு என்னென்ன அப்படின்னா, இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி நல்லாயிருக்கும், தொன்னை பிரியாணி நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒவ்வொரு இது வேரி ஆகும், அதே மாதிரி ஃப்ளேவர்ஸும் வேரி ஆகும். இந்த மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சது, இந்த ஒவ்வொரு இதில் கிடைக்கும், ஒவ்வொரு ஏரியாக்களில். இந்த ஹிந்து ஸ்வீட்லலாம் ஒன்று பண்ணுவாங்க, ஒரு பிரியாணி. இந்த பிரியாணி இலையெல்லாம் போட்டு ரவுண்டாக ஒன்று ஒரு பால் மாதிரி போடுவாங்க, அது என்னன்னு தெரில. இந்த மந்திக்கெலாம் போடுவோம், அதெல்லாம் போட்டு ஒருத்தங்க செஞ்சு கொடுத்தாங்க பிரியாணி. எங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க, நல்லா பேசுவாங்க.
அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க, இந்தாப்பா அப்படி சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்காது, அது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த இந்த புளி சாதம் இருக்குல்ல, புளி சாதம் டெக்ஸ்சரில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியும் இருக்கும், அப்படியே புலாவ் மாதிரியும் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அது என்னன்னா, பிரியாணி ஆத்தென்டிக்காக செய்யும் போது எல்லா பட்டை வகைகளையும் அரைத்து போடுவாங்க, அரைப்பாங்க. அம்மியிலையோ மிக்சியிலையோ போட்டு அரைப்பாங்க. அது அரைச்சி போடும்போது அந்த இது கிடைக்கும். இவங்க என்னென்னா ரெடிமேடு மசாலா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெசிபி வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க வந்து இந்த இது வாங்கி போட்டாங்க, ரெடிமேடு மசாலா. பிரியாணியில் எப்போவுமே ரெடிமேடு மசாலாவில் டேஸ்ட்டே வராது, கேவலமாக இருக்கும் அது. அந்த இது பிரியாணிங்கிறதுக்கே ஒரு அதே தானாக கையால் போட்டு அரைச்சி ஒவ்வொரு இதாக ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா ஜாஸ்தியாக ஆட் பண்ணி, கொத்தமல்லிங்கிற பாருங்க, புதினா ஆட் பண்ணி, தயிர் விட்டு அதெல்லாம் போட்டாலே ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் அந்த டேஸ்ட். அப்போ அவங்க கொடுத்த பிரியாணி இந்த மாதிரி தான் சட்டிலாக இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த பிரியாணி எனக்கு வந்து ஓகே. அந்த பிரியாணி நான் என்னென்னா எது கொடுத்தாலும் சாப்பிட்ற ஆள். எனக்கு வந்து எது கொடுத்தாலும் இல்லைன்னா கண்ணை மூட்டு திட்டு போயிடுறேன். அது வந்து கர்ட் ரைஸாக இருந்தாலும் சரி, எந்த இதாலும் சரி, கர்ட் ரைஸ் மட்டும் சாப்பிடும்போது எனக்கு கர்ட் ரைஸும் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு கர்ட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் இல்லை, அதன் மீது உடன்பாடு கொஞ்சம் கம்மி எனக்கு. ஆனால் எதுவுமே சோறே இல்லை, கர்ட் ரைஸாக தின்னாகணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் ஓகே, சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கர்ட் ரைஸும் சாப்பிட்றது. இந்த இந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்பாக ஆகியிருக்கிற பிரியாணி, அது இந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணியில் அப்படியே குவைட் ஆப்போசிட். அது சில இடங்களில் சூப்பராக இருக்கும், சில இடங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொழுப்பு, இந்த மட்டன்லாம் செய்யும் போது கொழுப்பு ஆட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக, நல்லா கொளுத்த ஆடாக பிடிச்சிருவாங்க. அது என்ன ஆகுன்னா கொழுப்பு வந்து பிரியாணியில் மிதக்கும் அப்படியே. அந்த மாதிரி பிரியாணி எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா கொழுப்பு ரொம்ப ஆடுமா. எனக்கு வேறு இந்த கொழுப்பே பிடிக்காது. சாப்பிட்டு தகட்ட ஆரம்பிச்சிடும் எனக்கு. ஒரு 2-3 வாய் சாப்பிட்டாலே தகட்ட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி. ஏன்னா மட்டன் பீஸ் வந்து நல்லா தான் இருக்கும், மட்டன் பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும், பிரியாணியும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் என்ன, அங்கே பாஸ்மதி போட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. அதில் பாஸ்மதி போட்டாங்கன்னா அந்த கொழுப்பு வந்து அதுலேயும் சேர்ந்துருமா, அதனால் சாப்பிடும்போது எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கொழுப்பு ஸ்மெல்லு, அதாவது மீட்டோட ஸ்மெல்லு வந்து எப்படி இது ராவாக இருந்தால் அப்படி ஸ்மெல்லு வரும், அந்த மாதிரி உங்களுக்கு கவுச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த சாப்பிட. அது வந்து ஒன்று இருக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி செய்வாங்க, அதாவது சோயா சங்க்ஸ்லாம் போட்டு ஒரு பிரியாணி செய்வாங்க. அது எப்படின்னா எனக்கு அதுவும் பிடிக்கும். சிக்கன் மாதிரியே எங்கள் வீட்லேயும் செய்வாங்க, அதே மசாலா சிக்கன் மாதிரியே செய்வாங்க. எப்படின்னா சிக்கனுக்கு போடுறத விட ஒரு 2 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ ஜாஸ்தியாக போடும் போது சோயா சங்க்ஸை அதை அப்சர்வ் பண்ணிக்குவோமா, அப்போது அந்த சோயா சங்க்ஸு சூப்பராக இருக்கும் சாப்பிட. பிரியாணிக்குள்ளே இருக்கிற சோயா சங்க்ஸ் அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த பட்டாணிலாம் போடுவாங்க அதில். அதே மாதிரி இன்னொன்று செய்வாங்க எங்கள் வீட்டில், அந்த சேமியா போட்டு ஒரு பிரியாணி செய்வாங்க. சேமியா பிரியாணிக்கு போடுற அதே மசாலாவில் ரைஸுக்கு பதிலாக சேமியா போட்டு செய்வாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அது நீங்கள் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி தெரில எனக்கு. அதுவும் முடிஞ்சால் யூடியூப்லலாம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா இருக்கு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த சேமியா பிரியாணிக்கு கேர்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர், அப்படி அல்ட்டிக்காக இருக்கும். வேறு என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 30 மினிட்ஸ் ஆச்சா? ஓகே. வேறு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு என்ன யோசிக்கலாம். அப்படியே டெசர்ட் சைடு வந்துடலாம்.
இப்போ வந்து டெசர்ட் சைடு. அது இப்போ மெயின் கோர்ஸ் முடிச்சாச்சு. அதாவது இப்போ ஸ்டார்டர் பார்க்க வேண்டியது. ஸ்டார்டருக்கு நிறைய நிறைய சாப்பிட்ருப்பீங்க. ஸ்டார்டர் சிக்கன் கிரில்லு, தந்தூரி, டிக்கா, எது சொல்லிட்டு பன்னீர்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்ருப்பீங்க. ஸ்டீக்கு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஷவர்மா சாப்பிட்ருப்பீங்க. ஷவர்மா, சாண்ட்விட்சு, ஃப்ரைட் சிக்கன்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் சிக்கன். வேறு ஓகே. அப்படியே டெசர்ட் சைடு வந்தோன்னா, இந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மைசூர் பாக்கில் ஒன்று செய்வாங்க. அது வந்து இந்த பார்பிக்யூ நேஷன் போயிருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போது அங்கே சுட சுட ஒரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் டெசர்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசர்ட் செக்ஷன் போயிருந்தோம். அப்போ சுட சுட ஒரு அது வந்து மைசூர் பாக்கும் இல்லை, கேசரியும் இல்லை. எப்படின்னா லைனாக தான் இருந்துச்சு. பாக்ஸாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அது கெட்டியாக இல்லை. பாக்ஸ் மாதிரி கோடு போட்டு வச்சுருந்தேன், கெட்டியாக இல்லை. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. அது எப்படின்னா ஸ்கூப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா கேசரி மாதிரி இருந்துச்சு.